வணக்கம். அதிகாலையில் நீர் பாய்ச்ச துவங்கியாச்சு. இந்த பதிவு ஒரு சின்ன புரிதலை பற்றி பேசலாம் அப்படின்னு. நம்மெல்லாம் வேலை செய்கிறோம், தினமும் வேலை செய்கிறோம், யாருக்காகவோ வேலை செய்கிறோம். கம்பெனிகளில் போய் வேலை செய்கிறோம், வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறோம், ஓவர் டைம் பார்க்குறோம். தினமும் 8 மணி நேரம் பார்க்குறோம், 9 மணி நேரம் பார்க்குறோம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், இப்படி பல நேரங்களில் நம்ம பார்க்குறோம். பல சங்கடங்களுக்கு மத்தியில், பல போராட்டங்கள் மத்தியிலையும் நம்ம வேலை பார்க்குறோம். ஆனால் நம்ம வயலில் வேலை பார்க்கும்போது கௌரவ குறைச்சலாக நிறைய இடத்துல பார்க்குறோம். நிறைய நேரங்களில் நம்மளால் வேலை செய்ய முடியல. எப்படி நம்ம வேலைகளை நம்ம வயலில் எப்படி பிரித்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இதில் பேசுவோம். விருப்பத்தோடு வேலை செய்யணும். நமக்கு வேளாண்மையில் வெறுப்பும் வரக்கூடாது. ஆனால் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேலைகளையும் குறைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உழைப்பை குறைக்கிற அளவுக்கு பார்க்கணும். வெயில் நேரம் வேலை செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம வெயில் நேரம் வேலை செஞ்சோம்னா நமக்கு அதிகமாக சோறு வரும். நம்ம உடலும் சீக்கிரமாக வீக் ஆயிரும். அதே நேரத்தில் நம்ம காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலேயும் வேலை செய்ய பார்க்கணும். 2 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி பிரித்து 3 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி பிரித்து நம்ம வேலை செஞ்சோம்னா நமக்கு இன்னும் நிறையா சுலபமாக இருக்கும். நம்ம வேளாண்மை, நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட வேலை வெறுப்பு இல்லாமல் சலிப்பு தட்டாமல் பார்ப்போம். யாராருக்கோ வேலை செஞ்சிட்டாங்க, நமக்காக வேலை செய்வோம். நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக நம்ம நேரடியாக பார்த்து செய்யக்கூடிய வேலை இது. அதனாலே நம்ம முதல்ல கண்டிப்பாக செஞ்சாகணும். லாப நோக்கம் இல்லாமல் செய்வோம், நன்றி உணர்வோடு செய்வோம், நல்லா பண்ணுவோம். இன்றைக்கு முடிஞ்ச அளவு காக்க மற்ற ஜீவராசிகளை ஓரளவுக்கு ஒதுக்கி வச்சாச்சு. காலையில் 6 மணிக்கே வந்ததுனால நிறைய பேரை ஒதுக்க முடிஞ்சிச்சு. தூரத்தில் பறக்கிறது உங்களுக்கு தெரியும், அங்கங்கே உட்காந்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கிட்டோம். இவ்வளோ தூரம் நீர் பாய்ச்சி கொண்டு வந்திருக்குறோம். இன்னும் நிறைய கிடக்குது. தொடர்ந்து பாய்ச்சுவோம். அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். நன்றி.